I would like to share this space with a very, very powerful, young and dynamic man of God, alright, who has also been ministering since he was a teenager, alright. So let's put our hands for brother. Come on, brother Kenya. எப்படி இருக்கீங்க? பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பீங்க. எல்லாரும் சேரீ, அப்புறம் ஜிப்பா, அப்புறம் இது வேஸ்ட் சட்டை கட்டிருக்கீங்க. என்கிட்ட வேஸ்ட் சட்டை இல்லை, ஸோ அதை கட்டிட்டு வரல. ஸோ பார்க்கும்பொழுது நாளைக்கு என்ன நாள்? சத்தம் சொல்லுங்க, நாளைக்கு என்ன நாள்? ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் டே. இட்ஸ் அ ஸ்பெஷல் டே. ஸோ பார்க்கும்போது எல்லா மனுஷனும் சேர்ந்து வந்து நம்ம வந்து மனுஷன் கொண்டாடுவோம். பிகாஸ் எல்லா மனுஷன் சேர்ந்து எல்லா மூவின மக்கள், மல்லே, சைனீஸ், இந்தியன் எல்லாம் சேர்ந்து கொண்டா ஒரு நாள் தான் அரைமணி இருக்கா. ஸோ பார்க்கும்போது நாளில் வந்து நம்ம பார்க்கும்போது அங்கே கொடி ஆடுவாங்க, அங்கே தேசிய பாடல்கள் பாடுவாங்க, அங்கே வந்து அமெரிக்கா ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு குவிஸ் கொஸ்டின் அமெரிக்கா பற்றி கேட்குறேன். ஸ்டேடியம் அமெரிக்காவில் 31 ஆகஸ்ட் 1957 வந்து நம்ம பப்பாக்கு அமெரிக்கா துங்கா அப்துல் ரஹ்மான் எத்தனை தடவை அமெரிக்கன் ஷார்ட் பண்ணாரு? 7 times. ஓகே, ஐநாக்கு கேட்குறதுக்கு கமா. ஸோ பார்க்கும்போது பப்பாக்கு அமெரிக்கா நம்மளோட துங்கா அப்துல் ரஹ்மான் 7 தடவை அமெரிக்கன் ஷார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஜான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே நம்ம எல்லாம் ஜனங்க சேர்ந்து இப்போ நான் தான் பப்பாக்கு அமெரிக்கா, நான் துங்கா அப்துல் ரஹ்மான், நீங்கள் எல்லாம் ஜனங்க ஓகே சொல்லுவா. ஓகேடா, அப்புறம் வச்சுட்டு போனோம். ஸோ பார்க்கும்போது இப்போ நான் தான் துங்கா அப்துல் ரஹ்மான், அதான் பப்பாக்கு அமெரிக்கா. நான் இப்போ அமெரிக்கான்னு சொல்லுவேன், எனக்கு பின் தொடர்ந்து இங்கே எல்லாம் அமெரிக்கான்னு ஷார்ட் பண்ணுறோம். ஓகே, நல்லா உற்சாகமா நீ சும்மா ஒரு லைக் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, உங்களை சிரிக்கிறதுக்கு தான் இது செய்யறதுக்கு. சரியா? ரெடி? அமெரிக்கா 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 அமெரிக்கா. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பேட்ரியாட்டிக். ஸோ பார்க்கும்போது ஏன் நம்மள கொண்டாடுறோம்னா why we have to celebrate this day? ஏன்னா நமக்கு அங்கேருந்து விடுதலை கிடைச்சிச்சு, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஸோ பார்க்கும்போது அந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம கஷ்டம் தான் நம்ம இந்த நாளை ஞாபகப்படுத்தி நம்ம கொண்டாடுறோம். ஸோ பார்க்கும்போது மலேசியா வந்து அரசியல் ரீதியாக நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. we get the independence by politically. but the question is, ஒரு கேள்வி கேட்குறேன், வச்சிருக்கிறோமா? அதை கேள்வியாக இருக்குது. ஸோ பார்க்கும் மலேசியாவுக்கு வந்து எஸ் நம்ம பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக நமக்கு இண்டிபெண்டன்ஸ், நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னும் நிறைய மலேசியாவுக்கு வந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும் அதுக்காக போர்த்துகீஸ், ஜப்பனீஸ், பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை ஆட்டி வச்சாங்க. அதுலேருந்து நம்ம எல்லாம் நம்ம லீடர் சேர்ந்து துன்பப்புறமா சேர்ந்து விடுதலை கொடுத்தாங்க. ஆனால் இன்னுமே இப்போ கூட நிறைய மனுஷர்கள் இன்னும் விடுதலையாக இருக்கிறாங்க. யாருக்கு விடுதலையாக இருக்கிறாங்க? அந்த போர்த்துகீஸ், பிரிட்டிஷ் நாட்டு இல்லை. ஆனால் இன்னும் பாவத்திலையும் நிறைய போதைகளிலும் நிறைய அடிக்ஷன், பயத்தில், ஃபியர், ஷேம் எல்லாத்திலும் அடிமையாக இருக்கிறாங்க, பாவத்தை அடிமையாக இருக்கிறாங்க. அது இன்னும் விடுதலையாகல. அப்போ நம்ம அவங்கள்ட்ட அடிமையாகணும். இந்த காலத்துக்குரிய அடிமைகளா யார்கிட்ட? பாவத்துக்கிட்ட, அடிக்ஷன், போதை எல்லாத்துக்கிட்ட. ஸோ பார்க்கும்போது என்னதான் நம்ம மனுஷத்தை கொண்டாடக்கூடிய வில்லியம் பாக்ஸ் சிரிச்சுக்கிட்டு நம்ம ஃபிளாட் நம்ம ஜாலை கொண்டிடலாம் சொல்லிட்டேன். சரி கேள்வி கேட்கறாங்க, கொடி பேர் என்ன சொல்லிட்டு கேட்கறாங்க. ஜாலை கம்மி நம்ம என்ன ஆட்டினோம் சரி, நம்ம என்னதான் பாடினோம் சரி, மணிக்கா ஷாப் பண்ணோம் சரி, உள்ளுக்குள்ளே நம்ம இன்னும் சங்கிலி போல நிறைய கட்டுகளை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். பாவ கட்டுகள், பயத்தின் கட்டுகள் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். என்னதான் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, இன்னும் பொழுதே வந்து அது பின்னாடி தான் போகிறது. அதான் விழிக்கின்றோம், காத்துல விழுந்துக்கிறோம். ஸோ பார்க்கும்போது சொன்னதான் என்ன மாதிரியான கட்டுகள், பயத்தின் கட்டுகள், சமாச்சேன் பை ஃபியர். என்னவென பயம்? ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலம் குறித்து பயம். இன்னும் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வி அடைஞ்சு சொல்லிட்டு பயம். ஒன்று எப்படின்னா மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க சொல்லிட்டு பயம். ஒன்று எப்படின்னா சமாச்சேன் பை அடிக்ஷன். சில பேர் போதை கட்டுகள் இருக்கிறாங்க. என்ன போதைன்னா பியர், ஆல்கஹால், சிகரெட், கேம்பிளிங், சீட்டு கட்டுறது காசு வச்சு அந்த மாதிரி இருந்து இன்னும் அந்த செயின் அந்த மாதிரி கட்டில வந்து போட்டுக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் எப்படின்னா கோபத்துல மற்றவங்க மடிக்க முடியாம இருக்க அந்த கட்டுகளால மற்றவங்க பாஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல செஞ்சுட்டாங்க. அதை மடிக்க முடியாம இருக்கும்போது அந்த மாதிரி கட்டுகள் வாழ்க்கை உங்க இறுதிக்கு வைத்துக் கொண்டிருக்கீங்க.
உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்துல இன்னும் அந்த கசப்பை நீங்க சுமந்து கொண்டு போயிருக்கீங்க. அந்த மாதிரி கட்டுகள் ஒன்று கட்டுங்க. எப்படின்னா குற்றவுணர்வு, அவமானம், உங்க பாஸ்ட் லைஃப்ல செஞ்ச ஒவ்வொரு மிஸ்டேக், மற்றவங்க செஞ்ச மிஸ்டேக் சரி, நீங்க மற்றவங்க செஞ்ச மிஸ்டேக் எல்லாம் தவறான விஷயங்களை குறித்து நீங்க யோசிக்கும் போது அந்த மாதிரி கட்டிங் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. என்னதான் மனுஷத்தை கொண்டாடினாலும் செலிப்ரேட் பண்ணாலும் இன்னும் அந்த கட்டிங் நம்ம இருந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கணும் இப்போ வந்து மலேசியா சுதந்திரமான நாடு, அவங்க மலேசியா இஸ் இண்டிபெண்டன்ஸ் நேஷன். பட் இன்னுமே நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஆட்டு மாலை வந்து இன்னும் கைதி போல வந்து கொண்டிருக்கிறோம். We are the prisoner of the soul. ஸோ பார்க்கும்போது சொல்லலாம் நம்ம ஜாலகம்ல ஆட்டினா கூட கவன் சரவணன் கேட்க கவன். ஸோ பார்க்கும்போது என்னதான் ஜாலகம்ல ஆட்டினா கூட பேச்சு ஆட்டினா கூட எங்கள் இதே வந்து இன்னும் கட்டுகளை நிரம்பி இருக்கு. விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும்போது வசனம் பார்ப்போமா? வசனம் சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 8 verse 36. யோவான் 8வது அதிகாரம் வசனம் 36. John chapter 8 verse 36. சரிங்களா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாக்குவீர்கள். மறுபடியும் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சிவசிங்க பார்க்கும்போது இந்த வசனத்தை வந்து உங்க படிப்பு மூலயமாக விடுதலையாகவும் போடல, ஒரு பணத்தின் மூலயமாக மணி மூலயமாக விடுதலையாகவும் போடல. நிறைய நினைக்கலாம் காசு இருந்தா நான் என்ன சாதிச்சுக்கலாம், காசு இது வாங்க அது வாங்க சொல்லிட்டு. அந்த வசனத்துல மணி அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காது, விடுதலை ஆக்காது. ஈவன் அரசியல் மூலயமா கூட உங்களுக்கு விடுதலை ஆக்காது. என்ன போட்டுக்கிட்டு இஃப் த சன் குமாரன் உங்களுக்கு விடுதலை ஆக்கினால் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் ஏசு மூலயமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது. ஏசு மூலமா விடுதலை. ஜீசஸ் give you the freedom, he set you free. Amen. விசுவாசிக்கிறீங்களா? So பார்க்கும்போது the greatest miracle is not found in the Malaysian state book, but the greatest miracle is found at the cross of the Jesus Christ. விசுவாசிக்கிறீங்களா? பார்க்கும்போது miracle வந்து சும்மா புக்ல படிக்கிறோம், ஸ்கூல்ல படிக்கிறோம், ஸ்கூல்ல மட்டும் படிக்கிறோம். சிஜரா யாருக்கு சிஜரா வந்து ஃபுல் மார்க் எடுத்தீங்க? மனோஸ் 100 எடுத்துக்க 99. So பார்க்கும்போது என்னதான் இங்க படிச்சாலும் சரி, சிஜரா அது வந்து ஆக்சுவலாக உண்மையான மோடிக்கா நமக்கு இல்லை, அது பொலிட்டிக்கல் மூலியமாக அரசியல் ரீதியாக நமக்கு மோடிக்கா கிடைச்சிது. ஆனால் ஏற்கனவே நமக்கு ஏற்க மோடிக்கா கிடைச்சிட்டது, ஏற்கனவே நமக்கு விடுதலை கிடைச்சிட்டது. அது எங்கன்னா தேவன் நம்ம சுமந்த அந்த சிலுவையில. விசுவாசிக்கிறீங்களா? பார்க்கும்போது அந்த சிலுவையில வந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்தார், இயேசு விடுதலை கொடுத்தார். அங்க சிலுவையில வந்து இயேசு வந்து எல்லா பாவ கட்டுகள், எல்லா மரண கட்டுகள், எல்லாம் அந்த சாப கட்டுகளை முடித்து போட்டார். கேக்குங்களா? சோ பார்க்கும்போது அந்த கிராஸ்ல சிலுவையில வசனம் பார்க்கலாம். யோவான் 19 வசனம் 30. ஜான் சாப்டர் 19 verse 30. யோவான் 19 வசனம் 30. இயேசு தாடியை வாங்கின பின்பு புனிதது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Amen. Just பார்க்கும்போது at the cross he shouted a victory cry. என்ன சொன்னாரு? It is finished. சோ பார்க்கும்போது நமக்கு வந்து மோடிகா வந்து 31 ஆகஸ்ட் 1957 கிடைச்சது. மலேசியன் ரீதியாக, பொலிட்டிக்கல் ரீதியாக, அரசியல் ரீதியாக. ஆனா ஏற்கனவே 2000 years ago 2000 வருஷம் முன்பாகவே நமக்கு மோடிகா கிடைச்சது. சர்ச் சர்ச் என்ன சொன்னாரு? It is finished. முடிந்தது. விசுவாசிக்கிறீங்களா? சோ பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, இவன் 2000 வருஷம் முன்னே இயேசு அந்த காரியம் முடித்துவிட்டார். அதாவது மிஷன் முடித்துவிட்டார். His mission is accomplished. சோ பார்க்கும்போது நம்மளுக்காக சுமந்து பாவனை மன்னித்து பாவ கட்டிகளை எல்லாம் மாந்த கட்டி முடித்து போட்டார். சோ அங்கே தேவனுக்கு இயேசுவுக்கு விடுதலை கொடுத்தார். விசுவாசிங்களா? சோ பிரியமானவர்களே, நம்ம வார்த்தைக்கு போற முன்பாக நம்ம வந்து மெயின் பாயிண்ட் போற முன்பாக அப்படியே ஜெயிக்குவாங்க. கமான் எல்லாம் கண்களை மூடுங்க. நம்ம யாருக்கு வந்து அந்நிய பாஷை தெரியும், அந்நிய பாஷை தெரியுமாங்க? ஓ ஷகாரியா தலபா ஷாராராராராரா யந்தே ஓரபக்காரியா தலபா ஷிரியா தலபா யா தலபா யா கமான் சத்தமாக ஓரபக்காரியா தலபா ஷாராராராராரா யந்தே ஓரபக்காரியா தலபா ஷிரியா தலபா யா நங்கியாலே தேக்குச்சி ஓரபக்காரியா தலபா ஷாராராராரா அப்புறம் வேலைக்கு நன்றி ஆண்டவரே. நாட்டில் அப்புறம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஆண்டவரே.
பேச ஒவ்வொரு வார்த்தை இடி போல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை மனசுல ஆழம் பதிவாண்டவரே இதயத்துல சுமந்து அப்பனே போற ஒவ்வொரு இடத்துல அப்ப நீங்களே அப்படி வழி கட்ட முடிக்க வச்சிருக்கவரே அப்புறம் பேசுற வார்த்தையா அப்ப என்ன வார்த்தை அப்ப இந்த த்ரூ வேர்டேக்கா the freedom in Christ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விடுதலை நீங்க பேச முடியும் அது உண்மையான சுத்திகரமா இருக்கு அப்பண்டவரே அந்த வார்த்தை பேசும்போது அப்ப இருக்கிற ஒவ்வொரு ஜனங்க மனசுல அப்பண்டவரே இயேசுவோட என்ன விடுதலை சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன விடுதலை என்ன சொல்லிட்டு அப்ப அவன் ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்பண்டவரே அவன் பின்பற்றி நடக்கும்படிக்கு செபிக்கண்டவரே காரணம் அப்ப இங்க எல்லா மேல இருக்கணும் அப்பண்டவரே செபிக்கண்டவரே அப்ப பேசும் வார்த்தை அப்ப சும்மா நான் பேசாம அப்ப பஸ்தாவி நீங்களே வலித்தீங்க அப்பண்டவரே அதுக்கு செபிக்க அந்த இயேசு நாமத்தை கேட்க நான் சொல்லுறேன் சொன்னேன்னா மலேசியா வந்து கூட்டு சுதந்திரம் வந்து ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஆனா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஃப்ரீடம் வந்து இட்ஸ் இட்டர்னல் ஃப்ரீடம் நித்திய விடுதலை நமக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இருக்கு இட்டர்னல் ஃப்ரீடம் இருக்கு நான் இயேசு 2000 years ago நமக்கு இட்டர்னல் ஃப்ரீடம் கொடுத்தார் நித்திய விடுதலை கொடுத்து விட்டார் ஸோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட்னா என்ன சொல்லிட்டு காரியங்கள் இருக்கு அதை ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஏன்னா the freedom in Christ is freedom from sin இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரீடம் வந்து என்ன ஃப்ரீடம்னா பாவத்துல இருந்து விடுதலையாக ஃப்ரீடமா இருக்குது அதுக்கு விடுதலையா இருக்குது வசனம் படிக்குமா Romans chapter 6 verse 6 to 7 ரோமன் 6 வசனம் 6 7 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவர் கூடவே சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறதையோ Amen. Just பார்க்கும்போது Paul clear சொல்லுவானா without Christ we are not free. We are slave to sin. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம வந்து விடுதலை ஆக முடியாது. ஏன்னா நம்ம பாவத்துக்கு அடிமையா இருப்போம். நான் சொல்ல நம்ம பாவத்துக்கு யார பாவம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாவத்துக்கு அடிமையா இருப்போம் நான் சொல்லல வசனம் சொல்லுது எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 8 வசனம் 34 John chapter 8 verse 34 நான் படிக்கிறேன் John chapter 8 verse 34 யோவான் 8:34 அங்க பாத்தீங்கன்னா இயேசு அவருக்கு பிரயோஜனமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கின்றார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பார்க்கும் யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்க பாவத்துக்கு அடிமையானவங்க நான் சொல்லுது பைபிளே சொல்லுது நம்ம வேதாகமே சொல்லுது ஸோ பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இருக்கு மீன் வந்து எங்க வரும் மீன் எங்க இருக்கும் தண்ணியில இருக்கும் இப்போ மீன் சொல்லுது ஐ வந்து ஃப்ரீ ஃப்ரம் த வாட்டர் நான் தண்ணியில இருந்து நான் ஃப்ரீயா வெளியே ஆகணும் சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா வெளியாகி ஜம்ப் பண்ணி பாஞ்சி தழையில விழுந்து போச்சு விழுந்து என்ன ஆகும் செத்து போயிடும் இறந்து போயிடும் ஸோ பார்க்கணும் மீன் பாருங்க மீன் வந்து நான் தண்ணிக்குள்ள தான் இருக்கணும் ஆனால் வெளியாக இருக்கு சொல்லி நான் சும்மா இங்கே போரிங்காக இருக்கு எல்லாம் தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணிட்டே இருப்பேன் சொல்லிட்டு நான் பாஞ்சு வெளியாகுது வெளியாகாம செத்து போகுது ஸோ பார்க்கும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம தான் மீன்களாக இருக்கின்றோம் நம்ம தான் அந்த மீன் போல இருக்கின்றோம் தண்ணியை வந்து அந்த தண்ணி வாட்டர் வந்து காட்ஸ் டிசைன் தேவனோட வடிவமைப்பு ஸோ பார்க்கும்போது உண்மையான ஃப்ரீடம் என்னன்னா the true freedom is not doing whatever you want but it is living in God's design. உண்மையான விடுதலை என்னன்னா நம்ம இஷ்டத்துக்கு செய்யற காரியம் இல்லை என் இஷ்டம் என்ன செய்வேன் நிறைய பேர் இஷ்டப்பட போட்டுக்காங்க மை லைஃப் மை ரூல்ஸ் சொல்லிட்டு என்னோட லைஃப் என்னோட விதிமுறை சொல்லிட்டு ஸோ பார்க்கும்போது அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது ஏன்னா விடுதலை வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கு கிறிஸ்துக்குள்ள இல்லாத விடுதலை எப்படி இருக்குன்னா நம்ம எப்படி செய்யணும் என்ன செய்வேன் என் இஷ்டம் சொல்லல என்னோட ரூல்ஸ் என்னோட விதிமுறை சொல்லிட்டு செய்யற காரியம் இல்லை ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் என்னன்னா கிறிஸ்துக்கு விடுதலை என்னன்னா நம்ம தேவனோட அமைப்புல வாழ்ற காரியமாக இருக்கு we have to live in the God's design தண்ணியை வந்து தேவனோட வடிவமைப்பா இருக்கு நம்ம தான் மீன்களா இருக்கிறோம் எப்ப அந்த God design தேவனோட வடிவமைப்புல வெளியாகிறோமோ நம்ம வந்து நாய்ச்சி மீன் செத்து போச்சு ஸோ அதான் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு ஸோ பார்க்கும்போது அது மட்டும் இல்லை ஸ்மோக்கு சிகரெட் பிடிக்கிறவங்க ஸோ பார்க்கும்போது சிகரெட் பிடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா என் வாய் என் இஷ்டம் என் காசு நான் வாங்கி பிடிக்கிறவங்களுக்கு என்ன ஸோ பார்க்கும்போது சிகரெட் பிடிப்பேன் என் இஷ்டம் நான் பிடிக்கிறேன் சொல்லிட்டு பாசனம் தப்பு நடக்குறாங்க ஸோ பார்க்கும்போது அதை சொல்லி பிடிக்கிறாங்களே ஸோ பிடிக்கும் போது இன் ரியாலிட்டி இந்த பேராசை வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் கேன்சர் வந்து அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் அவங்களே சிகரெட் கண்ட்ரோல் பண்ணி பிடிக்கல இந்த சிகரெட் தான் அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அது ஒன் ஆஃப் த லைஃப் சீன் தெரியுமா பாவம் எடிக்ஷன் ஸோ அது மட்டும் இல்லை பொய் சொல்கிறவங்க லாயர் பொய் சொல்கிறாங்கன்னா என் வாய் நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் என் பொய் என்ன சொல்லுவேன் சொல்லிட்டு ஆனால் ஒரு பொய் சொல்றதுக்கு இன்னொரு பொய் வந்து சப்போர்ட் பண்ணுது
ஒரு பொய் மணிக்கு இன்னொரு பொய், அந்த பொய் மணிக்கு இன்னொரு பொய், அப்படி போயிட்டே இருக்கோம். ஸோ பார்க்கும்போது இது ஃப்ரீடம் கிடையாது. சாரி, நான் இஷ்டத்தை பேசுவேன். இப்போ ஜான் சொல்றான், நான் என் இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க, சரி இஷ்டத்துக்கு பேசுவேன் சொல்லிட்டு இருக்க தாடி இல்லை. ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, இது விடுதலை கிடையாது. ஒரு இஷ்டத்துக்கு சிகரெட் பிடிக்கிறது, ஒரு இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு, இந்த மீன் போல நான் வெளியாகும் சொல்லிட்டு எல்லாரும் தானே என்ன, அது அடிமைத்தனம் தான், அது ஃப்ரீடம் கிடையாது, விடுதலை கிடையாது. ஸோ பார்க்கும்போது அது சும்மா ஒரு இலிஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துட்டு, ஆனால் பைபிளே கூட ஒரு காரியம் இருக்கு. எனக்கு அது இன்ஸ்டால் ஆகிடும். தெரியும், மோசஸ் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து எஜிப்ட்ல இருந்து கொண்டு வெளியானாங்க. எஜிப்ட்ல அவங்க கஷ்டப்பட்டு கொண்டுட்டாங்க, எஜிப்ட் நாட்டில் கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க வெளியாயிட்டு கொண்டு வந்து ஒரு வனப்பகுதி நிற்கும் போது என்ன பண்ணா படிக்கலாம். என்னாகமும் 11:5 நம்பர்ஸ் சாப்டர் 11:5. நான் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் இருக்கிறோம். ஜஸ்ட் பார்க்கணும் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க. மோசஸ் மூலியமா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த வனப்பகுதியில அவங்க ஆழ்ந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் சாப்பிட்ட மீன், நான் சாப்பிட்ட என்ன போட்டு தமிழ்ல மச்சங்கள், வெள்ளரி காய்கள், கொம்மட்டி காய்கள், கீரைகள், வெங்காயங்கள் எல்லாமே நிறுத்தி பாக்குறாங்களா. நாங்க வந்து சாப்பிட்டோமே, எகிப்து சாப்பிட்டோமே சொல்லி நினைக்கிறாங்க. நாம தான் கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க. இவங்க அவங்க வந்து அந்த ரெட் சி செங்கலை பிரிந்து போட்டு பாட்டு கூடியும், ஃபெரோ தோற்கடிக்கப்பட்டு கூடியும், அவங்களோட மனசு வந்து விதியை பத்தி இன்னும் எகிப்து தான் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சு. யாங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க வெளியாயிட்டாங்க. ஆனால் அவங்க மனசி அவங்க தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த இதயம் அவங்களா கொண்டு போச்சு. ஸோ பார்க்கும்போது என்னதான் அவங்க பாடி, அவங்களோட சரீரம் வந்து விடுதலை ஆனாலும் கூட எகிப்துல இருந்து அந்த வனப்பகுதிக்கு அவங்களோட இருதயம் வந்து இன்னும் அடிமைத்தனத்துல தான் இருக்கு. நான் அதிகமாக சாப்பிட்ட சாப்பாடு ஃபிஷ், இந்த மீன் சாப்பிட்டு நினைச்சு பார்க்குறாங்க. எகிப்துல சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு மனம் தருறாங்க நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது இதுதான் அந்த பாவம் நமக்கு கூட செய்யும். எப்படி வந்து எகிப்துல இருந்து வந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த பாவம் சேவிச்சோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பாவம் சேவிக்கும். இவந்தோ ஜீசஸ் ஏசு நம்மளை விடுதலை ஆகணும் கூட நம்ம மனசு வந்து இன்னும் பாவத்தை தான் செய்துட்டே இருக்கும். ஏன்னா the sin tries to call us back, it is pulling us back. அதை எடுத்துக்கொண்டா போக செய்யுது. ஸோ பார்க்க எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்க எஜிப்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, நினைச்சாங்களோ சாப்பிட்டது, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட ஒவ்வொரு சில இடத்துல நம்ம அப்படி யோசிக்க செய்வோம். நம்ம மனுஷங்க ஏன் இம்பர்ஃபெக்ட். ஸோ பார்க்க கண்டிப்பாக ஒவ்வொரு நேரத்தில் அந்த ஸ்டாக் அந்த சிந்தனை வாசிக்கும். ஸோ ஆனால் அவங்களுக்கு ஒரு சொல்லிக்கிறேன் என்னன்னா, சிலுவையிலே ஏசிய நம்மளுக்காக அதை மாற்றிவிட்டா. But the cross of Jesus changed everything. At the cross, all self was crucified. நம்ம பலியானவர்களே அந்த சிலுவை அறைப்பட்டுச்சு. இயேசுவோட ரத்தம் வந்து ஒவ்வொரு செயின், ஒவ்வொரு சங்கிலி, ஒவ்வொரு கட்டுகளை முடித்து போட்டுது. இனிமே கட்டுகள் சொல்லுவேன், பாவ கட்டுகள், இந்த அடிக்ஷன், போதை கட்டுகள், ஒவ்வொரு அந்த பயத்தின் ஆகும் கட்டுகள், ஒவ்வொரு அந்த பாவ அவமானம், குற்றவுணவு, ஒவ்வொரு கட்டுலையும் முடித்து போட்டுது. ஏன்னா there is a power in the name of Jesus. There is a power in the blood of Jesus. இயேசு நாமமும் இயேசு ரத்தத்துல ஒரு வல்லம் இருக்கு. ஒவ்வொரு குற்றம் அடித்து போட்டுது. சிந்திய ஒவ்வொரு ரத்தம் முடித்து போட்டுச்சு. விசுவாசித்தீங்களா? ஸோ பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம சர்ச் போகிறோம். We come to church, we go to church. நான் எப்படி நார்மலான பீப்புளாக இருக்கிறோம் நினைக்கலாம். வெளியே நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன், நான் சிரிக்கிறேன், ஷலோம் சொல்கிறேன், நான் வந்து கையில் கொடுக்குறேன், நான் ஸ்பீச் பண்ணுறேன், முஷிப் மீட் பண்ணுறேன், நான் வந்து ஆஃபரிங் டேக்ஸை கலக்க மாட்டேன். ஆனால் இருந்து போய் நீங்கள் வெளியே பார்க்கும்போது விடுதலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உள்ளுக்குள்ள வந்து இன்னும் சங்கிலி போல கட்டுகள் போல நிறைய இருக்கு, சூது கொண்டிருக்கீங்க. பட் let me tell you the good news. நான் ஒரு நற்செய்தி சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, Jesus has already won your freedom. Jesus has already won your விடுதலை. ஏற்கனவே இயேசு உங்களுடைய விடுதலை ஜெயித்தார். விசுவாசிங்களா? ஏன்னா அவர் ஏற்கனவே ஜெயித்தார். நான் சொல்றேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் விடுதலை ஜெயித்தார். விசுவாசிங்களா? He already won your விடுதலை. வெற்றி ஜெயித்தை கொடுத்தார். ஸோ பார்ப்போம், என்னைக்குமே டோன்ட் கோ பேக் டு ஸ்லேவரி, அடிமைத்தனத்துக்கு போக வேண்டாம். டோன்ட் கோ டு எஜிப்ட். எங்கள் எஜிப்ட் சொல்ற காரியம் என்னன்னா, ஒரு ஸ்லேவரி, அடிமைத்தனம், உங்கள் பாவங்கள், ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு விஷயம். ஸோ டோன்ட் கோ பேக் டு எஜிப்ட் போகாதீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எங்க கொண்டு போறாரோ அவங்க போங்க, அற்புதமா இருக்கும்.
வசனம் பார்க்கலாமா? கலாத்தியர் chapter 1, Galatians chapter 5 verse 1. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதீனான நிலைமையை மேற்கொண்டிருக்கும். Amen. Church, you are free. You will acting it. Don't go back. Don't go back to sin. Amen. So இன்னைக்கு வந்து ஜெயிக்க நடுங்க. நேக்கினே தேவன் இயேசு உங்களுக்கு கொடுத்த விடுதலை கூட இருக்கு. கொடுக்கணும் இல்லை, ஏற்கனவே கொடுத்து விட்டார். சிலுவையில் ஏற்கனவே விடுதலை கொடுத்தார். ஸோ அந்த விடுதலை உங்களுக்கு தான் பிடிச்சிருச்சு. ஸோ விசுவாசிங்க. விசுவாசிக்கீங்களா? ஸோ அந்த முதல் காரியம் என்ன காரியம்னா ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் இஸ் த ஃப்ரீடம் ஃப்ரம் சின். பாவத்திலிருந்து விடுதலையாகிற ஒரு காரியமாக இருக்குது. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா the freedom in Christ is freedom to live by the Spirit. என்ன கிறிஸ்துவுக்கு விடுதலைனா ஆவியில் வாழ்கிற விடுதலை இருக்குது, ஆவியில் நடக்கிற விடுதலை இருக்குது. வசனம் பார்க்கலாம். Galatians chapter 5 verse 16. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14. பின்னும் நான் சொல்வது என்னவென்றால் ஆவின் கேட்பபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். சொன்னதான் கிறிஸ்துவ கொடுத்த விடுதலை வந்து நம்ம ஏனோ தன்னை வாழ்கிற காரியம் இல்லை. இஷ்டத்துக்கு என் லைஃப் என் கூட சொல்லிட்டு வாழ காரியம் இல்லை. என்ன செய்யலாம், என் இஷ்டம் நாங்கள் போய் வைப்போம், பாட்டிக்கு போய் கிளப் போக சொல்லிட்டு வாழ காரியம் இல்லை. அது சும்மா ஏனோ தன்னை வாழ காரியம் கிடையாது. The true freedom is not the absence of the rules, but the presence of the Holy Spirit guiding us. Right? உண்மையான ஃப்ரீடம், உண்மையான விடுதலை என்னன்னா ஆவியானவர் நம்மளே வழி செய்கிற காரியமாக இருக்குது. Amen. So பார்க்கும்போது without the Spirit we fall back into the slavery of the flesh. பார்த்தீங்கன்னா மாம்சம் இருக்கு, ஆவி இருக்குது. மாம்சத்தோட இந்த காரியம் வந்து அதிகமாக இருக்கு. வசனம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்றேன். ஸோ பார்க்கும்போது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு பட்டம் இருக்கு, ஒரு கை, ஒரு இந்த பட்டம் வந்து பார்க்க ஒரு வந்து அந்த கண்டிப்பாக ஒரு கயிறு வேணும், ஸ்ட்ரிங் வேணும். ஸோ பார்க்கும்போது பட்டம் வந்து இந்த கயிறு இருக்கும்போது நல்லா பார்ப்போம். எப்போ அந்த பட்டத்தில் கையை வெட்டும் போது அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ணும்போது அந்த பட்டம் வந்து அங்கே போய் நெச மாதிரி போயிட்டு கடைசியாக கையில் வந்து மோதி விழுந்துடும். ஸோ பார்க்கும்போது அந்த பட்டம் நம்மளா இருக்கிறோம், நம்ம தான் பட்டமாக இருக்கின்றோம். இந்த ஸ்ட்ரிங் வந்து ஹோலி ஸ்பிரிட், இந்த கையில் வந்து பரிசுத்த ஆவியானவர். எப்போ பரிசுத்த ஆவியானவர் நடக்கும்போது நம்ம அழகாக பறப்போம் உயரத்தில். ஆனால் எப்போ அந்த கை வந்து வெட்டப்படுதோ நம்ம அதில் வெளியாகணுமோ மோதி நெச மாதிரி நம்ம நேரத்தில் தலையில் மோதுவோம். ஸோ அது நம்ம லைஃப் முடியாது. The same way, we are truly free only when we live under the Spirit's guidance. First target guidance, first target வழி நம்ம நடக்கும்போது தான் நம்ம வந்து உண்மையாக விடுதலையாக இருப்போம். எப்போ ஃபர்ஸ்ட் ஆக நம்ம கைட் பண்ணலையோ, எப்போ ஃபர்ஸ்ட் ஆக நீங்கள் கூட இல்லையோ நீங்கள் வந்து அதில் விடுதலை ஆக முடியாது. எப்போ பட்டம் மாதிரி நோய் தருந்ததோ அதுமாதிரி ஒரு நாள் நம்ம உயர்த்த பறப்போம். எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக வீட்டுக்கு போகிறோமோ கீழே மோதி முடிச்சிருச்சு. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ பார்க்கும்போது வசனம் பக்கம் படிக்க வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாமே Galatians chapter 5 தான். Galatians chapter 5, கலாத்தியர் 5 வசனம் 19 23. படிக்க வேண்டாம், நீங்கள் அந்த வசனத்தை பாருங்க. நான் மென்ஷன் பண்ணுவேன் என்ன காரியம். Galatians chapter 5 verse 19 to 23. கலாத்தியர் 5 வசனம் 19 23. நீங்கள் first 19 பார்த்தீங்கன்னா வசனம் 19 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இவையானது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, காரியங்கள், பிலிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டங்களே செய்கிறவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பார்க்கக்கூடிய காரியம் இருக்கு. விக்கிரக ஆராதனை, கோபங்கள், பொறாமைகள், ஒவ்வொருத்துமே வந்து they are works of the flesh. மாம்சத்தின் கிரிகளா இருக்குது, மாம்சத்தோட வேலையா இருக்குது. ஸோ பார்க்கும்போது வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த காரியம் இருக்கு. ஸோ பார்க்கும்போது அது வந்து 23 இருக்கு. நீங்க தொடர் பார்க்கும்போது 22 23 பார்த்தீங்கன்னா verse 23 22 23 பார்த்தீங்கன்னா போருக்கு ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விருதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. சரி, பார்க்கும் வசனத்தை வந்து 19 பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் the works of the flesh, அதுக்கப்புறம் the fruit of the spirit. நம்ம ஆவியின் கனிகளை பார்க்கின்றோம், அதுக்கப்புறம் மாம்ச இச்சைகள், மாம்சத்தோட கிரிகளை பார்க்கின்றோம்.
ஸோ பார்க்கும்போது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா மாம்சம் வந்து அது வந்து அடிமைத்தனத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. த ஃப்ளஷ் ப்ரொடியூஸ் த ஸ்லேவரி. இந்த மாம்சம் வந்து அடிமைத்தனத்தை உருவாக்குது. என்ன மாதிரி அடிமைத்தனம்னா பாவத்தில் விழுகிற அடிமைத்தனம், கோபத்தில் விழுகிற அடிமைத்தனம், செல்ஃபிஷ்னஸ் சுயநலமா இருக்கிற அந்த அடிமைத்தனமா இருக்கு. ஸோ பார்க்கும்போது ஆனால் த ஸ்பிரிட் ப்ரொடியூஸ் ஃப்ரீடம். ஆவியோ நமக்கு விடுதலை உண்டாக்குற காரியமா இருக்குது. என்ன மாதிரி விடுதலை? மற்றவங்களை அன்பு கூறுறது, டு லவ், டு ஃபர்கிவ், மற்றவங்க மன்னிப்பு கூறுறது, டு லிவ் ஹோலி, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான காரியமா இருக்கு. ஸோ பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு வந்து த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் நம்ம பேர் பண்ணணும், சுமக்கணும், அதை தயார்படுத்தணும். ஸோ இன்னைக்கு வந்து we have to follow the spirit. Even though நம்ம நேஷன் வந்து நம்ம தேசம் வந்து பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக நம்ம விருதான கூட ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, பட் ஆர் வி ட்ரூலி ஃப்ரீ ஸ்பிரிச்சுவலி? பொலிட்டிக்கலி நம்ம வந்து அரசியல் நம்ம விருது ஆகிட்டோம். ஆனா ஆவின் ரீதியாக நீங்க விருது ஆகிட்டீங்களா? ஸோ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, மனுஷன் ஒவ்வொரு மனுஷன் வந்து இன்னைக்கு ஆவின் எக்ஸபை நம்ம நடக்க வேண்டும். நடக்கும் போது எல்லா மூணு ஜனங்கள் வெளியே இந்தியன் சைனீஸ் எல்லாமே இப்போ சபா செலவுக்கு எல்லாமே நம்ம ஒருத்தருக்கு அனுப்பி கொடுப்போம், ஒருத்தருக்கு நம்ம ஒற்றுமையா இருப்போம், ஒருத்தருக்கு உதவி செய்து மணிக்கிற அந்த உள்ள வரும். ஸோ பார்க்கும்போது சொல்லவே தான் நம்ம ஹிஸ்டரி புக்கில் மட்டும் இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம படிக்கக்கூடாது. நம்ம டெய்லி லைஃப்ல வாழும்போது ஒவ்வொரு வருஷம் படிக்க வச்சு விசுவாசிக்கிறீங்களா? ஸோ பார்க்கும்போது மற்றவங்கள நான் பார்க்க சொல்லிட்டு நான் ரிவெஞ்ச் விரோதமா பழிவாங்க உள்ள எனக்கு இருக்கக்கூடாது. நமக்கு மற்ற மணிக்கிற உள்ளதான் இருக்க வேண்டும். பிரிவினை இருக்க வேண்டாம். நமக்கு ஒற்றுமை உள்ளதாக இருக்க வேண்டும். ஸோ பார்க்கும்போது உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம போய் கேட்டுக்கொள்ளுங்கள். am I working in the spirit or in the flesh? நான் ஆவி ரீதியாக நடக்கிறேன்னா, நான் மாம்சத்தை ரீதியாக நடக்கிறேன்னா, அது உள்ளத்தை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு தெரியாது, என் உள்ள எனக்கு தெரியும், உள்ள தெரியும். நான் தேவன் அறிந்திருக்கிறேன் நீங்க எது நடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம உள்ள போய் சொல்லிட்டேன், நான் ஆவி ரீதியாக நடக்கிற சொல்லிட்டு. ஆனால் தேவன் உங்களுக்கு அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். ஸோ கேட்டுக்கொள்ளுங்க. am I working in the spirit or in the flesh? நான் ஆவி ரீதியாக நடக்கிறேன்னா மாம்சத்தை ரீதியாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு. பார்க்கணும் வசனத்தை பார்க்கணும். கலாத்தியர் 5:25. Galatians chapter 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கின்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். Amen. ஸோ பார்க்கணும் சர்ச், நம்ம லைஃப் வந்து கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். கண்டிப்பாக நமக்கு டெம்டேஷன் சோதனை நமக்குள்ளே வரும். நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம அதை எதை நோக்கி we have to surrender more deeply. இன்னும் ஆழமாக நம்ம தேவனுக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம அதிகமாக நம்ம சண்டை பண்ணணும். சரணடையும் போது இவங்க நீ வீட்டில் இருக்கும் போது வீட்டில் ஸ்கூலில் எங்க இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க பேசினா வழிகண்ணா இவன் இந்த மால் எங்கேயும் சரி போய் ப்ரே பண்ண சொன்னா ப்ரே பண்ணுங்க. இவங்க அவங்க மால் கூட இருந்தாலும் சரி, அவங்க அவங்கள முட்டி காப்பு செவிக்க சொன்னா செவிங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்பிரிட் தேவ ஆவி மூலமா தான் நடத்த வேண்டும். ஹோலி ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் அவளை வழி நடத்தினா அசைய வச்சு. ஸோ பார்க்கும்போது இந்த மலேசியா நம்ம தேசம் வந்து அந்த மாம்சத்தின் ரீதியாக நடக்க வேண்டாம். இந்த மலேசியா வந்து என்ன மாதிரியான ஒரு நேஷன் வேணும்னா ஆவின் நடத்த தேசமாக இருக்க வேண்டும். எப்படி நம்ம கிறிஸ்டியன்கள் இருக்கிறோம் தேசத்துல, அதே மாதிரி நம்ம எல்லாம் எழும்பி மற்றபடி போய் இந்த கோஸ்பல் ஷேர் பண்ணோம், பிரசிக்கும் போது அது மூலியமா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் எழுப்புவார். ஸோ அந்த மாதிரி மலேசியா நமக்குள்ள வேணும். விசுவாசிக்கிறீங்களா? அது ரெண்டாவது காரியமா இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா freedom in Christ is freedom to serve others. கிறிஸ்துவுக்கு இருக்கிற விடுதலை என்ன மாதிரி இருந்ததுன்னா, மற்றவங்களுக்கு சேவை செய்கிற விடுதலையாக இருக்குது, மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிற விடுதலையாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது வசனம் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:13-14. Galatians chapter 5:13. சகோதரரே, நீங்கள் சுயதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயதீனத்தை நீங்கள் மாமிசத்தின் மேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்றது. இந்த ஒரே வார்த்தையினால் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமென். பார்க்கும்போது 5வது அதிகாரம் வந்து 13 பார்த்தீங்கன்னா பால் வந்து கிளியரா சொல்றேன்னா freedom in Christ is not permission to selfishness. நம்ம கிறிஸ்துவுக்கு ஃப்ரீடம் வந்து ஒரு சுயநலம் இருக்கிற காரியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்கு ஃப்ரீடம் நம்ம மற்றவங்க சேவை செய்கிற காரியமா இருக்குது, மற்றவங்க பணிவிடை செய்கிற மற்ற உதவி செய்கிற காரியமா இருக்குது. ஸோ பார்க்கும்போது தேவராட்சி இருக்கும்போது அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம எவ்வளவுக்கு நம்ம கெட் பண்ணுற ஆளுக்கு எவ்வளவு பிடிச்சி போட காரியம் இல்லை, மற்றவங்க எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு.
It's not about what we can get, but what we can give others. மற்ற கொடுத்து உதவுற காரியமா இருக்கு. எவ்வளவு பேரீங்களோ அதை விட அதிகமா கொடுக்குற காரியமா இருக்கு. ஸோ பார்க்கும் என்னதான் நம்ம பார்க்கல சூழ்நிலும் சரி, நம்ம இன்னைக்கு நம்ம செல்ஃப் தான் யோசிப்போம். நம்ம பார்க்கல நான் என்னோட செல்ஃப் தான் யோசிப்பேன். அதை யாரும் யோசிக்க மாட்டேன். நான் அதான் பாவம் உங்களுக்கு வாக்கிய செய்ய காரியமா இருக்கு. பாவம் இருக்கும்போது மக்கள் யோசிக்க மாட்டீங்க. யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, இயேசுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது விடுதலை இருக்கு. என்னமே விடுதலைன்னா, மற்றவங்களுக்கு அன்பு கூற விடுதலை, மற்றவங்களுக்கு சேவை சர்வ் பண்ற விடுதலை, மற்ற பணிவை செய்ய விடுதலை இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன்னா நம்ம சர்வ் பண்றோம், மற்றவங்க சர்வ் பண்ணணும், மற்றவங்க சேவை செய்யணும்னா, ஈவன் பைபிள்ல ஜீசஸ் இயேசுவே ஒரு அல்டிமேட் எக்ஸாம்பிள் காட்டிக்கிறான். He showed the ultimate example. வசனம் பார்க்கும்போது இது படிக்க வேண்டாம், நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 இருக்கு. பிலிப்பியர் chapter 2 verse 6 to 7. பிலிப்பியர் 2 வசனம் 6 இருக்கு. சோ பார்க்கும்போது அவன் என்ன போடுறான் 4 வசனத்துல, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாளியான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷன் செய்யலாண்டார். வசனம் பார்க்கும்போது ஜீசஸ் இயேசு அவரோட தேவனுக்கு சமமா இருந்தாரு. அவர் ஆனா மனுஷ ரூபம் எடுத்து மற்றவங்க சர்வ் பண்றதுக்கு இந்த ரோல் வந்தார், பணிவை செய்யறதுக்கு ரோல் வந்தார். இவங்க இயேசுக்கு எல்லா ரைட்ஸ், எல்லா அத்தாரிட்டி, எல்லா அதிகாரம் இருந்து கூட, ஏன்னா அவருடைய தேவன், எல்லா அதிகாரம் இருந்து கூட, எல்லா பவர், எல்லா வல்லம் இருந்து கூட he chose to serve. அது மற்றவங்களுக்கு சேவை செய்து, மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவரை சூஸ் பண்ணாரு. ஸோ பார்க்கும்போது இந்த வசனம் படிக்கலாம். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு யோவான் 13 வசனம் 14-15. ஜான் சாப்டர் 13 verse 14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது துண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பார்க்கும்போது சர்ச் இங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் வாஷ்ட் disciple feet. இயேசு சீஷரோட காலை கழுவினார். ஸோ பார்க்கும்போது இந்த காலை கழுவுறது அது ஒரு லோவஸ்ட் ஜாப் ஆஃப் a servant. அது ஒரு ஊழியக்காரனோட ஒரு ஆக குறைஞ்ச ஒரு வேலையா இருக்குது. ஆனா இயேசு எல்லா காலையும் கழுவினார், சீஷ காலத்தை கழுவினார். இதை நான் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் கேம்ப் போனேன். அப்போ பாஸ்டர் ராஜன் asked us to like என்ன சொன்னா, எல்லா இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸோட காலையை மாற்றி கழுவுங்க. 2022 கேம்ப் லீடர்ஷிப் கேம்ப். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கை தானே, நானும் வச்சுக்கிட்டானே கை ஒரு சைனீஸ் தாத்தாவோட சைனீஸ் அங்கிளோட பாஸ்டர் சைனீஸ் பாஸ்டரோட காலை கழுவினாரு. அவர் அழகா கழுவ சொல்லிருக்காங்க. அதுதான் ஏசு செஞ்சார். பார்க்கும்போது காலை கழுவு நினைக்கும் போது ஒரு லைக் அஷ்டமான காரியம் இருக்கலாம். ஆனா ஏசு செஞ்சார், சீஷரோட காலையை கழுவினார். அதாவது நான் 2022 நான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன் ஒரு காரியம். ஸோ பார்க்கும்போது அவர் காலையை மட்டும் கழுவு வச்சு, ஆனா அவர் ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்தார், சிலுவையில கொடுத்தார். நாட் பிகாஸ் he forced, யாரும் ஃபோர்ஸ் பண்ணி அவர் செய்யல. ஞான் செஞ்சாருன்னா அவங்க மேல அன்பு போது வாசி, அவங்க லவ் பண்ண வாசி. ஒருத்தர் லவ் பண்ணும்போது உங்க அருமை உங்களுக்கு தெரியாது. ஆனா ஏசு உங்களை லவ் பண்ணும்போது, உங்களை நேசிக்கும் போது அவர் யாரையும் கட்டாயப்பட்டு செய்யல. நான் அதுக்காக தான் சிலுவையில நம்மளுக்காக தான் அவர் சுமந்தார், அடையப்பட்டார். அதேமே தான் he showed a great example. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ பார்க்கும்போது the true freedom is the freedom to lay down our life for others. நம்ம உண்மையான அந்த விடுதலை இயேசுக்குள்ள இருக்கும்போது மற்றவங்களுக்கு சேவை செய்யறது காரியமா இருக்கு. ஸோ பார்க்கும்போது என்னைக்கும் வளர்ந்துடாதீங்க சபையை, பிரியமானவர்களே. இவன் நம்ம உமேஷில் இருக்கும்போது மினிஷன் வீடியோஸ் எல்லா மந்திரி ஒவ்வொரு பிரதமர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவன் சும்மா சீட்ல பிரதமர் சும்மா சீட்ல உட்காருங்க. they work hard. என்ன செய்யறாங்க, நிறைய ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ரோட் போடுறாங்க, நிறைய விஷயம் காரியம் செய்யறாங்க. இப்போ நம்ம மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இவந்தோ நினைக்கலாம் அவன் சும்மா உட்கார்ந்து நினைக்கலாம், ஆக்சுவலி they work. சில பேர் செய்யறாங்க, சில பேர் செய்யாம இருக்கிறாங்க. ஸோ we have to pray for them. ஸோ பார்க்கும் அந்த காரியம் இருக்கும்போது எதுக்கு செய்யறாங்க, அவங்க சொந்த சுயநலமாக செய்யல, மற்ற ஃபியூச்சர் நம்ம ஜெனரேஷனுக்காக தலைமுறைக்காக செய்யறாங்க. ஆனால் இந்த சேம் வே அவர் ஸ்பிரிச்சுவல் மெடிக்கா இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். நம்ம ஆவிக்குரிய மெடிக்கா ஆவிக்குரிய விடுதலை சும்மா நான் என்ஜாய் பண்ண காரியம் இல்லை.
சும்மா சர்ச்சுக்கு வரேன் என்ஜாய் பண்ணிட்டு போகிற காரியம் இல்லை. சும்மா ப்ரேயர் வைக்கிறேன் என்ஜாய் பண்ணி போகிற காரியம் இல்லை. சும்மா ப்ரே பண்ணுறேன் என்ஜாய் பண்ணிட்டு படிக்கிற காரியம் இல்லை. ஆனால் இட் இஸ் அ கால் டு சர்வ் அதர்ஸ், டு பிளஸ் கம்யூனிட்டிஸ், டு ப்ரிப்பேர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அது என்ன மாதிரி விடுதலையாக இருக்குன்னா மற்றவங்க நம்ம சேவை செய்யும்போது அது வந்து மற்ற சேவை செய்கிற காரியம் அது அழைப்பாக இருக்குது. இட்ஸ் அ கால் ஃபார் டு சர்வ் அதர்ஸ். மற்ற சமூகங்களை நம்ம ஆசீர்வதிக்கணும். இன்னும் நிறைய தலைவர்களை வெறுப்புற காரியமாக இருக்குது. அதான் தேவனோட உண்மையான விடுதலை. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ பார்க்கும்போது எப்படி நான் என்னோட ஃபேமிலி, என்னோட சர்ச், என்னோட நேஷன், என்னோட தேசத்தில், என்னோட குடும்பத்தில், என்னோட சபையில் எப்படி நான் செய்யுது, எப்படி சர்வ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலியில் குடும்பத்தில் இருக்கீங்க, அம்மா அப்பா பிள்ளைங்க இருக்கீங்க, கனவு மணி இருக்கீங்க. ஸோ இருக்கும்போது என்றைக்குமே உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணுங்க, மதிங்க. கனவு மணி இருக்கீங்களா, ஒருத்தருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஆனர் பண்ணி லவ் பண்ணுங்க, பேசிங்க. ஸோ பார்க்கும்போது உங்கள் சில்ட்ரன் இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தேவக்குள்ள வளர்த்து காட்டுங்க. தேவனுக்கு வளர்ந்து பெரிய சொல்லிட்டு தேவக்குள்ள சொல்லிட்டு காட்டுங்க. அந்த மாதிரி காரியம் செய்யலாம். இவங்க சர்ச்சில் பார்க்கும்போது சர்ச் நம்ம ஒரு குடும்பமாக இருக்கின்றோம். வீட்டில் நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அது சர்ச் வந்து இஸ் ஒன் ஃபேமிலி, ஒன்று குடும்பமாக இருக்குது. சர்ச் வந்து நம்ம எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணிட்டு அவங்க ஒருத்தருக்கு ப்ரே பண்ண வேண்டும், செபிக்க வேண்டும், ஒருத்தருக்கு வார்த்தை சொல்ல வேண்டும். நமக்கு கிஃப்ட் இருக்குது, நமக்கு பரிசு இருக்குது. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரோமன் 12:6-8 அது படிக்க வேண்டாம். அது எங்கள் வீட்டில் போய் இன்ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. தம்பி போட்டாங்க. ஸோ பார்க்கும்போது அந்த கிஃப்ட் ஒவ்வொரு கிஃப்ட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி மற்ற காரியங்களை சூஸ் செய்யலாம். ஸோ பார்க்கும்போது நீங்கள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களான படினாலே நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையினுடையவர் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியர் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். ஸோ பார்த்து இந்த ஒவ்வொரு வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அவங்க வச்சு நீங்கள் பயன்படுத்தி பண்ணலாம். ஸோ எப்படி எங்கள் தேசத்தில் நீங்கள் இது பண்ணிட்டா எடுத்துக்கொள்ளுங்க, வீட்டை போய் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. Matthew chapter 5 verse 30-16. மத்தேயு 5:13-14. இதை பார்க்கும்போது நம்ம உப்பும் வெளிச்சத்துக்கு போட்டிருக்கோம். Matthew chapter 5 verse 30-16. இதை பார்க்கும் வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு பற்றியும் வெளிச்சத்தை பற்றி போட்டிருக்கோம். ஸோ என்ன சொன்னோம்னே தேசத்தில் இருக்கும்போது be a salt and a light. உப்பு போலவும் வெளிச்சம் போல இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு நீங்கள் இன்டெகிரிட்டி, ஒருத்தருக்கு கைண்ட்னஸ், அன்பு பெற வேண்டும். இதை காட்டும் போது நம்மளோட மனுஷன் வந்து ஃப்ரீ மனுஷன் வந்து பொலிட்டிக் ரீதியாக நமக்கு இருக்க மாட்டோம். ஒரு அன்புக்கு வந்து பேசிக்க பண்ணுற உதவியாக இருக்கின்றோம், ஒரு நாடாக இருக்கின்றோம். விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும்போது இதான் 3 காரியங்கள் இருக்குது. முதல் காரியம் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் சின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு லீவ் பை தி ஸ்பிரிட். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் டு சர்வ் அதர்ஸ். ஸோ பார்க்கும்போது ஒரு வசனம் படிக்கலாம். Matthew chapter 20 verse 26-28. மத்தேயு 20:26-28. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை காரியாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவர்களாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரின் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இவன் verse 20 பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்டு பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ பார்க்க வேலை செய்யறதுக்கு வந்தார்னா மற்ற ஊழி செய்ய வந்தார். ஸோ பார்க்கும்போது பையன் சொன்னா ஃப்ரீடம் வந்து கிட்ட என்ன மாதிரி இருக்குதுன்னா மற்றக்கு உதவி செய்ய சொல்லிட்டு மற்றக்கு சர்வ் பண்ண சொல்லிட்டு த ஃப்ரீடம் இஸ் அபவுட் சர்விங். நீங்கள் ஃப்ரீடம் வந்து மற்றவங்க சர்வ் பண்ணுறது இல்லை, சர்வ் பண்ணுறது இங்கே மற்றவங்க சர்வ் வாங்குறது இல்லை, சர்வ் பண்ணுறது மற்றவங்க நீங்கள் சேல் பண்ணுறது. புரியுதா? ஸோ பார்க்கும்போது the more we serve, the more joy we experience. அதிகமாக நீங்கள் மற்றவங்க சேவ் பண்ணும்போது அதிகமாக சந்தோஷம் நீங்கள் பெறுவீங்க. the more we give, the more we feel free. அதிகமாக நீங்கள் வந்து கொடுக்கும்போது அதிகமாக விடுதலை நம்ம பெரிய முடிச்சு. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இன் கன்க்ளூஷன் பார்க்கும்போது மலேசியா மெடிக்கல் வந்து அழகானது, பட் இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். சொல்லுங்க, இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். சொல்லுங்க, இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட்.
மனுஷ சுதந்திரம் வந்து அழகானது, ஆனால் அது பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் நம்ம கேட்க ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ரீடம் இருக்கு. யார் கூட? இன் கிரைஸ்ட். கிறிஸ்து ஏற்கனவே 2000 வருஷம் முன்னாக நம்ம கொடுத்தா அந்த ஃப்ரீடம் இருக்கிற கூட இருக்கு. Because the freedom is eternal and perfect. So பார்க்க முன்னாடி சொன்னது, freedom Christ set us free from sin. Freedom Christ empower us to live by the Spirit. Freedom Christ call us to serve others. கிறிஸ்துவுக்குள்ள ஃப்ரீடம் வந்து விடுதலை வந்து பார்க்க விடுதலை ஃப்ரீடமாக இருக்கு, ஆவில் நடக்கிற ஃப்ரீடமாக இருக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற, மற்றவங்க சர்வ் பண்ணுற, மற்றவங்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஃப்ரீடமாக இருக்கு, இல்லை இருக்கு. ஸோ கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிட்டு 2 கொரிந்தியர் 3:17. 2 Corinthians chapter 3:7. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஸோ வசனம் போட்டுக்குது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ பார்க்கும்போது மேடைக்கா டேயில் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளாக் அந்த கொடி ஜலசுங்களை போட்டு ஆட்டுறோம், அங்கே ஆட்டுறோம். ஆனால் கூடிய நீங்கள் ஃப்ளாக் அந்த கொடியை பிடிச்சி மட்டும் ஆட்டாமல் உங்கள் கிராஸ் தேவன் சிலுவை சேர்த்து உயர்த்தி முடிச்சு வச்சு விசுவாசம் கிறிஸ்துவ சிலுவைக்கு உயர்த்துவோம். நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவங்க விடுதலை ஆகிடுவோம். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர். யாரும் பாவத்தில் இருக்கீங்களோ, யாரும் மான கட்டில் இருக்கீங்களோ, யாரும் சவ கட்டில் இருக்கீங்களோ, கிறிஸ்துக்கு வாங்க, கண்டிப்பாக தேவன் விடுதலை கொடுப்பாங்க. நாளைக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்னன்னா everyone can wear a cross. எல்லாரும் வந்து cross வந்து கழுத்துல போடலாம், but it is hard to wear, hard to carry. எல்லாரும் வந்து சிலுவை வந்து கழுத்துல போட்டு சுட்டுலாம், ஆனா வந்து இந்த சிலுவை சுமக்கிறது கஷ்டமான காரியம். பாதி போடுவாங்க, ஆனா கிறிஸ்டியன் போடுறாங்க, சொல்றாங்க, காட்டுறாங்க கிறிஸ்டியன் சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா கிறிஸ்டியன் நீங்களா? அதான் கேள்வி. போட்டு சுட்டுலாம், ஆனா அது கேரி பண்ணி போற காரியம் பெருசா இருக்கு, சுமக்கிற காரியம் பெருசா இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் ஈச் அண்ட் எவ்ரிஒன் ஹியர், டோன்ட் ஜஸ்ட் wear the cross on the neck. Let's be a carrier of the cross. சிலுவை சுமக்கிற காரியம் இருக்கு. நான் சொல்ல வசனம் சொல்லுது, லூக்கா 9:23. Luke chapter 9:33. Deny yourself and take up the cross and follow me. உங்களோட செல்ஃப் இங்கே தாக்கி உங்களோட தேவனோட கிராஸ். சாரி, இங்கிலீஷில் படிச்சேன், எனக்கு தமிழில் தெரியுது. ஸோ படிக்கிறாங்க லூக் சாப்டர் 9. பின்பு அவங்க எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பார்க்கும்போது சுமக்கிறது காரியம் பரிசிச்சு போட்டு சுட்டுலாம், அதான் காரியம், சுமக்கிறது காரியம் பரிசிச்சு. So let's be a carrier of the cross of Jesus Christ. நமக்கு சுமந்தா அந்த பாதை சுமந்து காட்டுதான் அரைப்பட்டா. ஸோ நம்ம சிலுவை சுமப்போமா? சுமக்கு விசுவாசம். Come on,